வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழில் 650 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளதாகவும் இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது. ஆனாலும் கடந்த சென்ற தாழ்வு மண்டலங்கள் விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வும் பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதனால் எதிர்வரும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழைவீழ்ச்சியை எதிர்கொள்ளும். அத்துடன் 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழைவீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளதாகவும் இதன் தாக்கம் டெட்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்க முடிகின்றது. துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது எனவும், எனவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா கிரேகரி ஏரியில் தரையிறங்க தயாரான நீர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி வீழ்ந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த 2 விமானிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நுவரெலியாவுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று ஏற்றி செல்வதற்காக வந்த போதே விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விமானத்தில் இருந்த 2 விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் மீட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் கட்டாய இடமாற்ற திட்டத்தின் கீழ் இடமாற்ற உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் அனைத்து தேசிய பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவித்துள்ளது. மேலும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறையையும் கோடிட்டு காட்டியுள்ளதாக அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஆரம்ப பிரிவு பாடப்பிரிவில் உள்ள ஆசிரியர்களுக்கான இடமாற்ற உத்தரவுகள் 2026 ஜனவரி 6ஆம் தேதி முதல் இணையத்தில் கிடைக்கும். இந்நிலையில் தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் nst.moe.government.lk என்ற இணையத்தின் மூலம் உள்நுழைந்து அவர்களின் இடமாற்ற உத்தரவுகளை பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்ற முடிவுகளின் அதிருப்தி அடையும் ஆசிரியர்கள் அதே இணையத்தை பயன்படுத்தி ஜனவரி 6 முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை வருடாந்த இடமாற்ற மறு ஆய்வு குழுவுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அம்பாறை நகரத்துக்கு உகனியில் இருந்து போதைப் பொருளை நீண்டகாலமாக கடத்தி வந்த வியாபாரத்தில் ஈடுபட்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் உட்பட 2 ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் செவ்வாய்க்கிழமை நகரத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக அம்பாறை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த காவல் நிலையத்தில் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்தரணி வரண ஜெயசுந்தரவின் ஆலோசனையில் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் சுஜித் வேதமுள்ளவின் தலைமையில் காவல்துறை அத்தியட்சகர் பிரியந்த பண்டாராவின் ஒருங்கிணைப்பில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் மேற்பார்வையில் அம்பாறை தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினரும் சம்பவ தினம் இரவு 10 மணிக்கு அம்பாறை நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையிலேயே உகன திசப்புர கிராமத்திலிருந்து அம்பாறை நகருக்கு போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு சென்ற வியாபாரியை DS சேனநாயக்கா சந்திப்பில் வைத்து 2101 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறையின் ஊழியர்கள் ஊழியர் சேமலாப நிதியை ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியம் வழங்கும் முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க
நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காகவே சேம லாப நிதியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தனியார் துறை ஊழியர்கள் சேம லாப நிதியை ஒரே தவணையில் பெறும்போது அவர்களின் சமூக பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகிறது. இதனால் தனியார் துறை ஊழியர்களும் ஓய்வு பெற்றதும் காலம் முழுவதும் ஓய்வூதியம் பெறும் வகையில் ஓய்வூதிய திட்டம் போன்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் திணைக்களத்தின் இணையவழி முறைப்பாட்டு முகாமைத்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெட்பா புயலினால் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக சேதமடைந்த மதகிரி தம்ப பகுதி இலங்கை இராணுவத்தினரால் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது. புயலினால் பாதிக்கப்பட்ட ஹெட்டன் சிவனொளி பாதமலை பாதையை இலங்கை இராணுவத்தினர் முழுமையாக திருத்தியமைத்து சிவனொளி பாதமலை யாத்ரீகர்களுக்காக மீண்டும் திறந்து வைத்துள்ளனர். ஸ்ரீ பாதஸ்தானபதி பெங்கமுவே ஸ்ரீ தம்மதின நாயக்க தேரர் இராணுவ தளபதியிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய வகையில் இராணுவ படையினர் இப்பாதையை வளமைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பாதையில் யாத்ரீகர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நவீன பாதுகாப்பு வேலியொன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழைப்பொழிவு காரணமாக பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து கடந்த சில மாதங்களாக பெய்த அதிகப்படியான மழை காரணமாக நிலம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதனால் நிலச்சரிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடும்பர, மாத்தறை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் வெலப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பதுளை மாவட்டத்தின் காலியல, பசறை, பதுளை மாவட்டத்தின் காலியல, பசறை, பதுளை, வெளிமடை, லுணுகலை ஆகிய பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் தொழுவ, மாத்தறை மாவட்டத்தின் அம்பன்கொல மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் அதிரட்ட, நில்தாண்ட, கிண்ணா, அங்குரண, கெத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு திணைக்களத்தின் முன்னறிவிப்பின்படி மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதனால் மலைச்சரிவுகள் மற்றும் சரிவான பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போதைக்கு அடிமையானவர்களின் தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையின் 3வது அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நாட்டின் எதிர்கால சந்ததியினர் போதைப்பொருள் அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உத்தேச புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்பாவனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்ததாவது, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் வீதி விளக்குகளின் வோட் அளவை கணக்கிட்டு அத்தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர்களின் மின்சார கட்டணத்துடன் இணைக்க முயற்சிக்கப்படுகின்றது. இவ்வாறு சேர்க்கப்படும் தொகையானது பாவனையாளரின் மின்சார கட்டண பெறுமதியில் 2.2 வீதத்துக்கும் மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி விளக்குகளை பராமரிக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் அதிகாரம் தற்போது பிரதேச சபை, நகரசபை மற்றும் மாநகர சபைகள் வசமே உள்ளது. எனினும் புதிய யோசனையின் ஊடாக இந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து நீக்கி அதனை நிர்வகிக்க தனியானதொரு நிறுவனத்தை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள குறைந்த தாளமுக்க பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் எதிர்வரும் 9ஆம் தேதி அனுராதபுரம் மற்றும் குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழுவின் 2வது கூட்டம் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் டெட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயல் திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மேல்குடியேற்றம் மற்றும் பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு வழங்கும் செயல்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. எனவே துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நாயாற்று பால வீதி புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் குறித்த பாலத்தினூடான போக்குவரத்து நேற்றைய தினம் வழமைக்கு திரும்பியுள்ளது. டேட்பா புயல் மற்றும் மழை வெள்ளத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முக்கிய பாலமாக காணப்படும் நாயாற்று பாலம் உடைந்து போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் பாலத்தின் திருத்தப் பணிகள் இடம்பெற்று வந்த நிலையிலும் சேதமடைந்த குறித்த 2 பால புனரமைப்பு பணிகளில் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து மேற்கொண்ட நிலையில் திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் வீதியூடான போக்குவரத்து நேற்றைய தினம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதனால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. கடுமையான கடல் சீற்றம் காரணமாக கடல் பிரதேசம் பேரிரைச்சலுடன் காணப்படுகின்றது. கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடாமையினால் வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமை காணப்படுவதனால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக மகாவலி ஆறு பெருக்கெடுத்து சோமாவதிய சுங்காவில வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் நேற்று காலை 8:30 மணி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சோமாவதிய சுங்காவில பிரதான வீதியானது திக்கல பகுதியில் சுமார் 2 அடி உயரத்துக்கு நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் எதிர்காலத்தில் இந்த வீதியின் நீர்மட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை 6ஆம் தேதி மாலை சோமாவதிய விகாரைக்கு வழிபாடுகளுக்காக சென்ற பக்தர்கள் சிலர் வெள்ளம் காரணமாக திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டதனை அடுத்து டிராக்டர் மூலமாகவும் அவர்கள் பாதுகாப்பாக செல்ல விகாரியின் பேக்குகள் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெனபுவ பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 7ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 8 பேர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விடயம் தொடர்பில் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆண் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 2 பெண்களும் மாரவில்லா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இம்மாதம் 19ஆம் தேதி வரையிலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.